வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டேஸ்டியான ரசம் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரசம் நம்ம காய்ச்சின பிறகு 3 நாள் வரைக்கும் நம்ம சூடு பண்ணாமல் இருந்தால் கூட கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள் எந்தெந்த அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு ஒன்றா பார்ப்போம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் 5 வத்தல் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 வத்தல் மிளகாயை இந்த மாதிரி அப்பள கம்பியில் குத்தி நம்ம தீயில காட்டி சுட்டெடுக்க போகிறோம். 2 வத்தல் மிளகாயை நம்ம ரசம் தாளிக்கும் போது சேர்க்கலாம். இப்படி வத்தல் மிளகாயை நம்ம சுட்டு ரசம் வைக்கும்போது ரசம் நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு வேண்டிதான் இப்படி நம்ம வத்தல் மிளகாயை சுட்டெடுக்கும் போது கருகி போகாமல் இந்த மாதிரி இருக்கணும். வெந்தும் வேகாமலும் இப்படி இருக்கணும். நான் இந்த வத்தல் மிளகாயை எடுத்து வைக்கும் போதே கழுவி இதோட காம்புகளையெல்லாம் நீக்கி தான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் இனி இதை கழுவ வேண்டிய தேவை கிடையாது. இந்த 2 வத்தல் மிளகாயும் நம்ம கடைசியாக இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு எடுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நம்ம சுட்டு வச்சுருந்த இந்த 3 வத்தல் மிளகாயை இதில் சேர்க்கலாம். அடுத்ததாக இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்கலாம். இனி இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்க்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கலாம். இனி இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்செடுக்கலாம். சுட்ட வத்தல் மிளகாயும் ஜீரகமும் நல்ல மிளகும் மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சதுக்கு அப்புறமா இனி இது கூட நாம தக்காளி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறோம். இதுக்கு நான் 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸாக அரைச்செடுக்கலாம். இப்படி ரசப்பொடியும் தக்காளியும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்தாச்சு. இனி இதை ஒரு பவுலில் தனியாக மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம வேறு பொருட்களெல்லாம் சேர்த்து தனியாக அரைக்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ரசத்தில் சேர்க்கலாம். அடுத்ததாக இந்த மிக்ஸி ஜாரில் 25 சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் நாம் அதிகமாக சேர்க்கும்போது இந்த ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பச்சை மிளகாயும் இந்த ரசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூட இனி 10 பல் பூண்டும் சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம். கட் பண்ணி சேர்க்கும்போது ஈஸியாக அரைப்படும். அதுக்கு வேண்டிதான். இனி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு கொரன்னு அரைச்செடுக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. மிக்சியை ஒரே அடியாக ஓட விட்டு அரைக்காமல் இப்படி பல்ஸ் மோடில் வச்சு 1-2 தடவை அரைச்செடுத்துட்டோன்னா கரெக்டாக அரைஞ்சிடும். இந்த மாதிரி அரைஞ்சிருக்கணும். இதை நம்ம உரலில் போட்டு இடிக்கும் போது எப்படி இருக்குமோ அதே போல் அரைச்செடுத்தா போதும். அவ்வளோதான். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை அரைச்செடுத்தாச்சு. இனி இதையும் தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். இனி இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்ச பிறகும் நான் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அலசி அதையும் இந்த பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நாம் ரசத்தில் சேர்க்க போகிறோம்.
இனி இந்த ரசத்துக்கு ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்னதுன்னா புளி தான். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இல்லைன்னா ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வைக்கலாம். நான் இப்போது புளி பேஸ்ட்டு தான் எடுத்து இந்த தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியோட அளவு நம்மளோட தேவைக்கு தகுந்தது மாதிரி சேர்த்தா போதும். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதும் இதில் நாம் 2 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது ரசம் நல்லா இருக்கும். இனி இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வத்தல் மிளகாயும் கிள்ளி போட்டு இனி இது கூட 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இந்த கடுகு வத்தல் மிளகாய் கறிவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதையும் இது கூட சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டிய தேவை கிடையாது. பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி வதக்கி ரசம் வைக்கும்போது ரசம் நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ரசம் 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இப்படி லைட்டாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி விழுதையும் இதில் சேர்க்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட புளி சேர்த்து கரைச்சி வச்சுருந்த இந்த தண்ணியை சேர்க்கலாம். இந்த தக்காளி விழுதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கும்போது இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் போய் இந்த ரசம் நம்ம சூடு பண்ணாமல் இருந்தால் கூட 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். கிரேவி எல்லாம் வைக்கும்போது வதக்குறது மாதிரி ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது. லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். இனி இது கூட நம்ம புளி சேர்த்து கரைச்சி வச்சுருந்த இந்த தண்ணியையும் சேர்க்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்து இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கலக்கி விடலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலக்கி விட்டு இந்த டைமில் புளி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு இந்த ரசத்தை வேக விடலாம். ரசத்தை வேக வைக்கும்போது ரசம் கொதிக்காமல் பார்க்கணும். இந்த மாதிரி ரசம் நுர கட்டி வர தொடங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த சட்டியில் இருக்கக்கூடிய சூடுலேயே இந்த ரசம் நல்ல சூடாயிடும். இந்த ரசம் கொதிக்க தொடங்கிட்டுன்னா இந்த ரசத்தில் இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாம் போயிடும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நுரைக்க ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினாதான் இந்த சட்டியில் இருக்கக்கூடிய சூடில் இருந்து இந்த ரசம் கரெக்டாக வெந்திருக்கும். இனியும் நம்ம சூடு பண்ணினோன்னா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா போட்டு கொதிக்க வச்சோன்னா இந்த ரசத்தில் இருக்கக்கூடிய மணமும் டேஸ்ட்டும் போயிடும். பிகினர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனி இந்த ரசத்தை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் நாம் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிடலாம். கொத்தமல்லி கீரை இருந்தால் சேர்த்தா போதும். இந்த கீரை சேர்க்காமல் இருந்தால் கூட இந்த ரசம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்ல மணமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் அரைக்கும் போது இதில் கறிவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தாளிக்கும் போதும் கறிவேப்பிலை நிறைய சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கறிவேப்பிலையோட மணமே இந்த ரசத்துக்கு போதுமானதாக இருக்கும். இதே போல் கொத்தமல்லி கீரை இருந்துன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும். அவ்வளோதான், வத்தல் மிளகாய் சுட்டு கை நிறைய சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்ல மணக்க டேஸ்டியான ஒரு ரசம் ரெடி பண்ணிட்டோம். இதே போல் ஒரு ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரசம் ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த ரெசிபி அவங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டிருந்த ஒவ்வொரு ரெசிபியும் கண்டிப்பாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இதே போல் இன்னும் நல்ல நல்ல ரெசிபியுமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.